Hi guys. Hi வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல். நாங்க கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்க இன்னைக்கு வந்து ஹோல்சேல் ட்ரெஸ் கடைகள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து குடோன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க. குடோன் ஸ்ட்ரீட்னு சொல்லி. ஸோ இங்க நீங்க போனீங்கன்னு சொன்னா ஹோல்சேலா உடுப்பெல்லாம் எடுக்கலாம், கொஞ்சமே சீப்பா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்த்துருவோம். உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செம பேக்கா இருக்கு, செம டிராஃபிக்கா இருக்குல்ல. எஸ், அண்ட் வந்து நாங்க வேற நியூ இயர் கிட்ட வந்திருக்கோம். வாங்க. ஸோ கௌஷி நாங்கள் எதை பார்ப்போமீங்க, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எஸ், நான் விஜய் ஃபேன் படி அதுக்குள்ள போமா, அங்கால போமா, அந்த அதுகளில் கொஞ்சம் இருக்கு. அங்கால போமா. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ பத்மாவதி கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று கடை இருக்கு. உள்ளுக்கு எடுக்க விடுவாங்களா தெரியாது, போய் பார்த்துருவோமா? ஐ டோன்ட் எடுக்க விடுவாங்க. நான் வந்து ஸ்லிப்பரோட உள்ளுக்கு போயிடாத வெளியே கழட்டி வைக்கணும். வாங்க. ஸோ நாங்கள் உள்ள போய் பார்ப்போமா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் போதும்னு. இந்த இதை பார்த்தீங்களா கௌஷி? லெஹிங்காவா? லெஹிங்கா மெட்டீரியல் என்ன இது? மெட்டீரியல் இப்போ மோஸ்ட்லி வந்து லெஹிங்கா எல்லாம் மெட்டீரியலாக தான் வருது. அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய பஞ்சாபியிலும் இருக்கு. உள்ளு போய் பார்ப்போம். சாரீஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். போமா? யா ஓகே, இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்க வந்துட்டோம். அண்ட் லெஹிங்கா எல்லாம் இருக்கு, ஹோல்சேலில் செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? எஸ், அண்ட் அதே மாதிரி வந்து இது வந்து எங்கன்னு சொன்னால் அந்த குடோன் ஸ்ட்ரீட் அந்த லேனுக்குள்ளே திரும்பினோன்னா 2வது கடையாக இருக்கு. ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போமா? எஸ், பார்ப்போமா. இதில் பார்க்குற லெஹிங்கா வந்து 4000 rupees. எஸ், நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க, கொஞ்சமே கிராண்டாக இருக்குது இந்த லெஹிங்கா. நல்லா இருக்குண்ணா. 4000 அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ருப்பியில் வந்து 12,000, 15,000. வாட்ஸ் த ப்ரைஸ்? 6,000. ஸோ இது வந்து 6,000. எஸ், இது வந்து 6,000. பட் 6,000க்கு வந்து நல்லா இருக்குல்ல ஒர்க் எல்லாம்? யா, ஒர்க் எல்லாம் நல்லா கிராண்டாக இருக்குது. எனிவேஸ், வாட் இஸ் திஸ்? லெஹிங்கா 2,000. 2,000. கேன் ஐ சி? இப்போ நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிக்ஸாகவே இருக்குல்ல. யா, இவங்கள்ட்ட ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, ஷல்வாஸ் இருக்குது, சாரீஸ் இருக்குது, லெஹிங்காஸ் இருக்குது, அப்படி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணலான்னா பிளெயின் சாரீ எடுத்துகிட்டு இதை வந்து வச்சு நாங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கலாம், அதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நிறைய பேர் வந்து இதில் சாரியே தைப்பாங்களாம். இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தைப்பாங்க, நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ கலெக்ஷன்ஸ். இது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குல்ல. ஓகே, இங்க பாருங்க கௌஷி, இந்த 1 மீட்டர், இந்த துணியில இருக்க 1 மீட்டர் வந்து 150 இந்தியன் ரூபி 150 அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 150க்கு இருக்கு. அப்ப எங்கட காசுபடி பார்த்தா ஒரு 600 650 அப்படி வரும். யா, 600 நல்ல worth it இல்ல? இது கிராண்டா இருக்குல, இங்க பாருங்க. யா, இதுல எல்லாம் என்ன தைக்கலாம் அப்படின்னு சொன்னா மேல் டாப் மாதிரி விஷயங்கள் தைக்கலாம், ஷோலா யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு. இங்க பாருங்க, வெல்வெட், இதுலயே பச்சை கலர்லாம் இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஸோ ஒரே ஜிகி ஜிகின்னு இருக்கு இந்த இடமே. பட் நாங்க என்ன பண்றோம் சொன்னா ஒரே இடத்துலயே வந்து பார்க்கலாமா? யா, அங்கால போவோம் வாங்க. கௌஷி, இங்க பாத்தீங்களா சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்பெல்லாம் இருக்கு. ஏய், நல்லா இருக்குப்பா இந்த உடுப்பெல்லாம். இதுல என்ன பிரைஸ் ரேஞ்ச் நம்ம கேட்டு பார்ப்போமா இருக்கா? வாங்க உள்ள போவோம். இப்போ இங்கே இருக்க இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து 1,050 இல்லாட்டி 850 அந்த மாதிரி ப்ரைஸில் போயிட்டுருக்கு. பட் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. வந்ததுலேருந்து அந்த கடையில் ஒரு கண்ணா இருக்குது. வாங்கலாம் போவோம். என்ன கடை? ஸ்ரீ பவானி. போயிடுவோம் உங்களுக்கு. ஸோ இதில் இருக்க இந்த சூப்பர் ட்ரெஸ் வந்து 1000 rupees கொடுத்துட்ருக்காங்க. பட் வந்து இது வந்து ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களை எல்லாம் வந்து ஓகே இல்லை இது ஒரு 50 60 அப்படி தான் வாங்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனியாக கொடுக்க மாட்டாங்களாம். பட் எனிவேஸ் இது வந்து 1000 rupees கொடுக்குறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்குது உண்மையாகவே. உள்ளுக்கு போகவே கஷ்டமாக இருக்குல்ல? ஏன் சொல்லு, போகவே கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு பெட்டாக்குள்ளே போகிறனாலே வந்து செம க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பெட்டாவை விட 100 மடங்கு க்ரௌடாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சாரி. ஓகே, இங்கே பாருங்க கௌஷி, இது 250 கொடுக்குறாங்கப்பா. எஸ், அதான் 250ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த பஞ்சாபி 250 ரூபாவா? அதான் தெரியல. 250னா ஸ்ரீலங்கா கரன்சியில் கிட்டத்தட்ட 800 மாதிரி வரும். யா, உள்ளே போய் பார்ப்போமா? ஓகே. ஷூவை கழட்டி வச்சுட்டோம். யா, இது வந்து டாப் அண்ட் பேண்ட் வரும். இது வந்து 250 rupees. ஷோல் வரப்போகிறது இல்லை. ஸோ இப்படியும் இதுவும் வரப்போகுது. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த அதுவும் 250. இது எல்லாமே 250 தான். நல்லா இருக்குல்ல டிசைன்ஸ் எல்லாம்? செம்மையாக இருக்குப்பா. ஆமாம், இது வந்து இதோட பேண்ட்டாம்.
பேண்டோட சேர்த்து 250. யா ரெண்டும் சேர்த்து. அதை விட வந்து டாப் தனியாக 250, பேண்ட் தனியாக 250 இந்த மாதிரியும் இருக்கு. அண்ட் பல்கா மட்டும் எடுக்கலாம், இங்க தனித்தனியா எடுக்கலாம். தனித்தனியாக எடுக்கலாமா? இது ஒரு இவங்களா 2 வந்து 250 தான். இதுக்கு வந்து கை வந்து இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கீழே வந்து பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று எடுப்போமா? அதுவும் எடுப்போமா? ஓகே. நான் சொல்லி கொடுக்குறேன். சரி இந்தாங்க. இதில் வந்து சரி இதில் வந்து 2-3 டிசைனை காட்டி அதெல்லாம் என்ன ப்ரைஸுக்கு போகுதுன்னு சொல்லுங்க. யாராவது வந்து சொல்லுங்க, யார் சொன்னாலும் ஒன்று. ஆமாம், இது வந்து 250 கொடுக்குறாங்க. இப்படி நிறைய கலர்ஸ் இருக்கு. நல்லா அது எவ்வளோ அது? 250. ஸோ இது இருக்கு. இது வந்து 400 அண்ட் இதோட 450. 400 வந்து ஆஃபரில் போகுது. 450 ப்ரைஸா. அப்புறம் இதுக்கு பிஜாமா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பஞ்சாபி, இதுக்கு ஷோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 400 அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் கரன்சியில் வந்து 1400 மாதிரி வரும். அந்த மாதிரி வரும். ஸோ குட் இல்லை? ஸோ கௌஷி, இந்த பிளாசோ பேண்ட்ஸ் எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளவு? 150. ஸோ 150லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ஸோ நல்ல விஷயம் இல்லை? அண்ட் அதே மாதிரி இங்கே ஷல்வார்லேயும் வந்து நிறையவே வச்சுருக்காங்க. ரொம்ப க்ரௌடடாக இருக்கா, அதனால வந்து கூட்டம் வந்துட்டே இருக்குது. இது ஒன்று, அதுக்கப்புறம் அதுக்கு ஷோல் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இது டொப்பு பாப்போம். நல்ல விஷயம் இல்லை? நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே தான் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கடையிலேருந்து தான் ஷாப்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்களாம். ஜஃப்னா அதுகளுக்கெல்லாம் தாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அங்காலே நிறைய கடைகள் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். இது 750 ஆஃபர்ல வந்து 650 போட்டுருக்காங்க. இது நியூ இயருக்காக ஆஃபர் போட்டிருக்கீங்களா? கிறிஸ்மஸ் இது பொங்கல் வரைக்கும் ஆஃபர். பொங்கல் வரைக்கும் ஆஃபர் இருக்கா? கிறிஸ்மஸ்ல இருந்து பொங்கல் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன இருக்கு உங்கள்ட்ட? வந்து டாப்ஸ் இருக்கு, செட்ஸ் இருக்கு, பேண்ட், பிளாசோ எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நீங்களே ஸ்டிச் பண்ணுவீங்களா? அண்டா ஆமா, இதெல்லாம் உங்களோட ஓன் இதுதான். ஆமா. ஃபேக்டரி இருக்கா? ஃபேக்டரி இருக்கா இதுக்குன்னு? இருக்கு. இதுவும் ஆஃபர்ல 215 போட்டிருக்காங்க. நியூ மாடல் இப்பதான் வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குப்பா. 250. அடுத்தது வந்து இந்த பிரைஸ் நான் கேட்டோன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது என்ன பிரைஸ்னு சொல்லுங்க பாப்பா கௌஷி. இது 100 rupees. நானும் கேட்டுட்டு தானே இருந்தேன். 100 rupees அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கன் கரன்சில 400 அப்படின்னு சொல்லலாம் இல்ல? எஸ். ஆனா 350. ஆனா வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தா உண்மையாக நல்லா இருக்கு. இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்கே அதே மாதிரி நிறைய வந்திருக்கா. இங்கே பாரு, இதுவும் 100 அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம். இங்கே வந்தால் வந்து ஒரு ஃபேமிலிக்கே நாங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இவங்க ஹோல்சேலாகவும் எடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி தனியும் வாங்கலாம் தானே. தனியும் வாங்கலாம். சில கடையில் வந்து ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் 40, 50 அப்படி தான் எடுக்கலாம். அண்ட் இவங்கள்ட்ட ஃபேக்ட்ரி இருக்குன்றதால வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அப்படி தானே? எஸ். ஸோ இது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஹவுஸ் கோட் மாதிரி. இதெல்லாமே வந்து 200 rupees கொடுத்துட்ருக்காங்க இந்தியன் காசுக்கு. ஸோ எங்களோட காசுக்கு எவ்வளோ வேலை? எங்களோட காசுக்கு 750 ரூபா, 700 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ இதில் கூட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சூப்பரில் கீழ் மேல் டாப் உள்ளது ஒன்று. இது பர்பிள் எடுக்கவா உண்டு? ஆனால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? பாய் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ வந்து நாங்கள் ரிக்ஷாவில் வந்து சின்ன ரவுண்டுன்னு போக போகிறோம். ஏறிங்களா கௌஷி? எஸ், ஏற்றி விடுப்பா. எனக்கு ஒன்றும் ஆகாது. ரிக்ஷாக்கு இது ஆயிடுச்சுன்னா அந்த 100. அந்த கடையில் 150, இந்த கடையில் 100. ஆமாம். ஐயோ, காலு முடிஞ்சு. அது கொலுசு வாங்குவோம் வேணா. இப்போ நாங்கள் வந்து ரிக்ஷாவில் வந்து ஒரு சின்ன ரைடுன்னு போயிட்டு இருக்கோம். எஸ். ஸோ அண்ணா வந்து எவ்வளோ எடுப்பார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் 20 ரூபாவும், 2 பேர் இருந்தால் 40 ரூபாவும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ போகிறதுக்கு திருப்பி வரதுனாலும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் ரிக்ஷான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் மாட்டு வண்டியில் அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இங்கே அப்படின்னு சொன்னால் இங்கே ரிக்ஷா ரைட் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இங்கே வந்து இங்கே நிறைய பேர் வந்து ரிக்ஷா வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தேன், சாரி வந்து 150 rupees கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா சொன்னா, அங்கே 180, நான் 100 ரூபாய் தரேன் அப்படின்னா
மூணு மக்கள்லாம் சாரி கொடுக்குறாங்களா, அந்த சாரி எப்படின்னு நாங்கள் எலிமெண்டாக பார்ப்போம். எஸ், நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் இதை முடிச்சுட்டு வேளா வந்து எங்கேயோ சாப்பிட போகிறேன்னு போயிட்டுருக்காரு. எங்கே போகிறாருன்னா எனக்கு தெரியல. நீங்கள் வாங்கினதை காட்டுங்க. கௌஷி இங்கே வாங்கி வச்சுருக்கா. ஸோ நான் வந்து வாங்கியிருக்க வந்து ஒரு 100 ருபீஸ் டாப்பில் உண்டு, 250 ருபீஸில் அதில் உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஷாலோட வாரத்தில் வந்து 450 ருபீஸில் உண்டு. 750 அப்படியே எடுத்தாங்க. ஸோ நல்ல பர்ச்சேஸ் அப்படின்னு நம்புறேன். இறங்கும் போது கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. பிகாஸ் ஸ்லோப் வந்து அங்கால பக்கம் தான் இருக்குது. இல்லை, அண்ணா வந்து தென்பா ஓட்டுறாரு. டவுனில் போகிறாராம். வந்து நல்ல ரைடு, நல்லா இருக்கு. நல்லா அவரோட கழிச்சிட்டு போகும்போது நல்லா இருக்கு. முந்தி வந்து நிறைய இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு இந்த ரிக்ஷா ரைடு எல்லாமே. அவங்கள அந்த ஹோனை பார்த்தியா, அது வித்தியாசம். 2 அந்த டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. எஸ். ஓகே, ஓகே. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கூட ட்ரைவ் போச்சு. இடம் எதுனா? நம்மளது சென்னை இதே தான். நம்மளது வந்து கோரிக்கப்பட்டை. எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 85 வருஷமாக செய்கிறேன் இந்த டியூட்டி. உங்களோட வயசு எத்தனை வயசு? எனக்கு 70 வயசு. 70 வயசாக, ஆனால் 85 வருஷமாக இந்த டியூட்டி செய்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நான் உழைப்பீங்க? உழைப்பை பொறுத்தது. கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? நல்ல மாதிரி கொடுத்தாக்கா ஒரு 500 1000 சம்பாதிப்போம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது ஓடிட்டு வரும்போது? ஓடிடுவோம். அது கஷ்டமாக இருக்கிறது தான் இந்த மாதிரி மோட்டர் போட்டு வச்சுக்கிறோம். மோட்டர் போட்டுருக்கீங்களா? ஆமாம், மோட்டர் இல்லையே இன்னும். இருக்குது. பெட்ரோல் இல்லை. மோட்டர் இருக்கா, பட் பெட்ரோல் இல்லைன்றதால வந்து இவர் தான் வண்டி ரெடி பண்ணோம். அப்படியா? ஓகே. நாளைக்கு கொடுத்தாக்கா நாளைக்கு தருவாங்க. உங்களோட பேர் என்னண்ணா? மாரியப்பன். விலங்கெல்லாம் ரஜினி சத்திரம். அங்கேயே ஷூட்டிங் போகுது வண்டி. அப்படியா? எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க ஷூட்டிங்குக்கு? ஷூட்டிங்கு நாங்கள் கேட்குறது 600 கேட்டால் 500 தருவாங்க. சாப்பாடுக்கு பாரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. எல்லாம் வாங்கி தருவாங்க. டியூட்டி 2 ஹவர் 3 ஹவரில் முடிஞ்சிடும். நைட்டில் அனுப்புவாங்க. அந்த நேரம் நாங்கள் ஓடிடணும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இப்போ நாங்கள் வந்து பிரகாஷ் பவனுக்கு போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் செம எஃபெக்டாக இருக்குது. எஸ், பிரகாஷ் பவனே ஜெகஜோதியாக இருக்குது. ஓகே ஓகே, உள்ளே போமா கௌஷி. என்ன பேர் சொன்னேன்? என்ன சேனல்னு கேட்டாங்க. கௌஷி டெசர்ட் லட்டை பார்த்தியா? நல்லா இருக்குல்ல? யா, லட்டு. இங்கே வந்து டெசர்ட்டுக்கு பஞ்சமே இல்லையே, எவ்வளோ இருக்குது பார்த்தியா? நல்லா இருக்கு. மைசூர் பாக் இருக்கு இங்கே. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பெடா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கிரேசி பே. ஓகே, செம க்ரௌடாக இருக்குது. கீழே சீட்டிங் கிடையாது, மேலே தான் போகணும். ஸோ கௌஷி மேலே போகமா? எஸ், வாங்க. ஸோ மேலே பார்த்தாலும் செம பிஸியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே சீட்டிங் கிடைக்கிற மாதிரி தெரியல. கௌஷி செம பிஸியாக இருக்குண்ணா, போகமா? அப்படியா? மேபி சாப்பாடு நல்லா இருக்கு. மேபி. ஓகே, நாங்கள் வந்து மசாலா தோசை எடுத்திருக்கோம். இது வந்து 115 ரூபா. அப்படின்னா எங்களோட கரன்சியில் வந்து கிட்டத்தட்ட 350 ருபீஸ். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்களா கௌஷி? கிட்ட வாங்கலாம். பொட்டேட்டோ வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. பட் கௌஷி வந்து ஆர்டர் பண்ணது இன்னும் வரையில. நான் வந்து பூரி ஆர்டர் பண்ணிங்க. பூரி. ஸோ இங்கே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது சொன்னாங்க. ஏன் விடுவானே அப்படின்னு நாங்களும் வந்துட்டோம். நல்லா இருக்கு, கிறிஸ்பியாக இருக்கு. அதை விட வந்து அந்த கிழங்கு நல்லா இருக்கு. எஸ், அதில் காணும். அது லட்டு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, கீழே லட்டு ஒன்று இருக்கு. ஓகே 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 கௌஷி, நீங்கள் சாப்பிட போறீங்களா? எஸ், நான் எடுத்தது வந்து பூரி, அதுக்கப்புறம் கிழங்கு, அதுக்கப்புறம் பருப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து 90 ருபீஸா? 90 ருபீஸ் அப்படின்னா 320 ருபீஸ். நீங்கள் கொண்டு எல்லாத்தையும் மாற்றி கொண்டு. உரைப்பாக இருக்கு கிழங்கு. நார்மலி வந்து மசாலா தோசை அதுக்கு வந்து வைக்கிற கிழங்கு வந்து கொஞ்சம் பால் கறி மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் உரைப்பாக இருக்கு. இன்னொரு பிளேட்டுக்கு பெரிய சோளா பூரி போச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன். பட் எனிவேஸ் நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் என்ன கடை? இந்த கடையில் பேர் ஸ்ரீ பிரகாஷ். என்ன கடை பேர்? நியூ பிரகாஷ் பவன்.
நியூ பிரகாஷ் பவனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்படியும் நீங்கள் களைச்சி போயிருப்பீங்க ஷாப்பிங் பண்ணி. ஸோ முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இது வந்து மோதி லட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிட்ட வாங்க கௌஷி, திறந்து பார்த்துருவோம். மேலே வந்து பாதாம் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் வந்து இந்த சைஸ் தான். நல்லா இருக்குல்ல? இது நல்ல மொயிஸ்டாக சூப்பராக இருக்குல்ல? நல்லா நெய் சீனிப்பாகு எல்லாம் போட்டு வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. ஸோ நான் சாப்பிட்டேன். ஆல்மோஸ்ட் பூரி முடிஞ்சது, பட் மசாலா தோசை மிச்சம் இருக்குது. இதை சாப்பிடுவோம். அதுக்கிடையிலே நாங்கள் டெசர்ட்டை சாப்பிட்டுட்டு மெத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லா இருக்கு. நாங்கள் வந்து பூந்தி லட்டு சாப்பிடுவோம் தானே, அதே டேஸ்ட் தான். நல்லா இருக்கு. தேங்க்யூ. 275 ரூபாய் வந்துள்ளது.